2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் கடுகு, 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி அதையும் சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கோவக்காவையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காவை அரைச்சி அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். கோவக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ இதை அப்படியே குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டால் போதும். 5 விசில் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பரான ஒரு கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.